பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். என்ன கண்மான் தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட ஆதியாகமம் 18வது அதிகாரம் அதுல 17வது வசனம் பார்ப்போம். அப்போது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் 18 நான் செய்ய போகிறதே ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஆமீன். அதாவது நம்ம எல்லாருக்குமே இந்த இது தெரியும், அதிகாரம் தெரியும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு மம்ரேன் அந்த இடத்துல இறங்கி வராரு. 3 பேர் அதே தூதர்களோடவும் கர்த்தரும் இறங்கி கர்த்தர் அந்த இடத்துல 3 மனுஷர்களாக அந்த இடத்துல ஆபிரகாமோடு கூட இடைப்பட்டு அவனுக்கு வரப்போற சந்ததியை குறித்து, ஈசாக்க குறித்து எல்லாம் பேசி, உன் மனைவி கர்ப்பதி ஆவார், அடுத்த வருஷத்துல உற்பத்தியின் காலத்துல ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பார், பேர் ஈசாக்க, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அடுத்தது அவர் எங்க போக போறாருனாக்க சோதம் குமாரை அழிக்கிறதுக்கு போகணும். ஏன்னா அந்த இடத்துல இருந்து பாவம் அந்த கூக்குரலி வந்துகிட்டே இருக்கிறது. அப்போ அது போய் பார்க்கணும். ஆனா நான் செய்ய போற காரியம் அந்த இடத்துல என்ன செய்யறேங்கிறத ஆபிரகாமுக்கு நான் எப்படி மறைப்பேன்? ஏன்னா அவர் சொல்றாரு, சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வதிக்கப்படுவதாலும் அவனுக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் அவன் எப்படி இருக்கான்? ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவினாலும் நான் செய்ய போகிறது அவனுக்கு எப்படி நான் மறைப்பேன்? ஏன்னா அவனோட கூட எனக்கான நெருக்கம், அவன் என்னோட கூட உறவாடுற அந்த உறவு, நான் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நான் சொல்றது ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு எல்லாத்தையும் அவன் செய்யச்சு. அப்ப அவனுக்கு நான் எப்படி மறைப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அந்த காரியத்தை வெளிப்படுத்துறாரு. அப்ப அந்த நிலைமையில நம்ம இருக்கோமா? ஆண்டவர் ஒரு விஷயத்த செய்ய போற காரியத்தை குறித்து நம்மளோட காரியங்களையும் பேசுவாரு. ஊர் ஜனங்களுக்கு செய்யப்படுற, மற்றவங்களுக்கு செய்யற காரியத்தை குறித்து, தேசத்தை குறித்த காரியத்தை குறித்து, ஆண்டவர் செய்ய போற காரியத்தை குறித்து நம்மளோட பேசுகிற நிலைமையில நம்ம இருக்கோமா? அப்படி இல்லைன்னா அந்த நிலைமைக்கு வரதுக்கு நம்மள ஆயுதப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும், அன்பா இருக்கணும், ஹியூமிலிட்டியோட இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், மனிதாபிமானத்தோட இருக்கணும், தேவனுக்கு பிரியமா இருக்கணும், தேவனுக்கு பயந்து இருக்கணும். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட ராஜாதி ராஜா கத்தாதி கத்தாவே ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ என்று சொல்றது போல எங்களுக்கும் எதுவும் மறைக்காதபடிக்கு நீர் செய்ய போற காரியங்கள், உமது மனதில் இருக்கிற ஏக்கங்கள், பாரங்கள் ஆண்டவரே, உம்முடைய சித்தங்கள் எல்லாம் எங்களுக்கு அறிவிக்கும்படி, ஆண்டவரே அதை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி, அப்படிப்பட்ட இடத்துக்கு நாங்கள் சேரும்படி, எங்கள் ஒவ்வொருக்குள்ளும் ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கிற உறவுல நாங்கள் ஐக்கியப்பட, பலப்பட, இன்னும் விருத்தி அடைய, ஆண்டவரே இன்னும் அடுத்த லெவலுக்கு வர எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.